வணக்கம் அன்னையின் அன்பு பக்தர்களே. இந்த வீடியோவில் லூர்துபுரத்தில் இருக்க அற்புத நீரூற்றுகளின் புனித லூர்து அன்னை திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மறை மாவட்டம், கருமத்தம்பட்டி மறை வட்டத்தில் இருக்குது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டி ஆகிய இரண்டு பெரும் ஊர்களுக்கு மத்தியில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது தான் லூர்துபுரம் அப்படின்ற இந்த சிறிய ஊர். 1948 ஆண்டு அவிநாசி பங்கு தந்தையாக இருந்த அருட்பணி சூசை அடிகளார் அவர்களோட முயற்சியால் நமது கத்தோலிக்க தாய் திருச்சபையோடு இணைந்த சுமார் 50 குடும்பங்களுக்கு ஒரு ஆலயம் அமைக்க கரடு முரடான வறட்சியான மேட்டாங்காட்டு பகுதியை விலைக்கு வாங்கினாங்க. 14/3/1949 அன்னைக்கு ஆலயம் கட்ட அஸ்திவார குழி தோண்டிய பொழுது சுமார் 3 அடி ஆழத்தில் அற்புத சுவையான நீரூற்று பொங்குச்சு. இதை கேள்விப்பட்ட சுற்றுப்புற மக்கள் ஜாதி மத இன பேதமின்றி வந்து இந்த அதிசய ஊற்றை பார்த்து அற்புதம், அதிசயம், புதுமை அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா இந்த இடம் நீரில்லாத வறண்ட மேட்டு பூமி, பாறை நிலம். பலர் பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் தீர்த்தமாக புனித நீராக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. பலருக்கு நோய்கள் நீங்கி குணப்பெற்றாங்க. மங்கரச வளையபாளையத்தை சார்ந்த திரு குப்பண்ணன், திருமதி வள்ளியம்மாள் இவர்களுக்கு 10 வயது மகள் காளியம்மாள் அப்படின்றவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு கை கால் வலிப்பு, அதாவது ஃபிட்ஸ்ன்னு சொல்கிற நோய் இருந்துச்சு. 3/5/1949 அன்னைக்கு இந்த அற்புத அருமருந்தான புனித நீரை குடித்தாங்க, நலம் பெற்றாங்க. இந்த புதுமை எங்கும் பரவவே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏராளமான புதுமைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆலயம் கட்ட இருந்த இடத்துல அழகான பாரிஸ் நகர் புனித லூர்து அன்னை கெபி போல இங்கேயும் புனித லூர்து அன்னைக்கு கெபி கட்டப்பட்டு 29/5/1949 அன்னைக்கு புனிதப்படுத்தப்பட்டுச்சு. அருட்பணி ராயப்பர் அடிகளார் தலைமையில் புதிய ஆலயம் கட்டப்பட்டு 8/2/1953 அன்னைக்கு மேதக ஆயர் எம் சவரிமுத்து அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டது. 1956 ஆண்டிலிருந்து தனி பங்காக உயர்த்தப்பட்டது. முதல் பங்கு தந்தையா அருட்பணி ஜான் சேவியர் அவர்கள் பொறுப்பேற்றாங்க. முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சியும் சிறப்பான நவநாள் பக்தி முயற்சியும் தொடங்கப்பட்டது. பக்கத்தில் இருக்க ஊர்களில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் நீலகிரி, ஈரோடு, கரூர், திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகாவிலிருந்தும் பக்தர்கள் அதிகமாக வந்து பங்கெடுத்து பயன்பெற்றாங்க. இன்றைக்கும் பயனடைஞ்சு பல நன்மைகளை பெற்று வராங்க. புனித லூர்து அன்னையின் பெயரால் கட்டப்பட்ட ஹெபி மற்றும் ஆலயத்தின் பெயராலேயே இந்த சிறிய ஊர் லூர்துபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டு பேருந்து நிறுத்தமும் உண்டானது. 2006 ஆண்டு அருள்பணி ஜோசப் ஃபெலிக்ஸ் அவர்களோட தலைமையில் ஆலயத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா நினைவாக ஆலயத்தையும் கெபியையும் விரிவாக்கம் செய்ய தொடங்கினப்போ மேலும் 6 நீரூற்றுகள் வந்தன. ஆக மொத்தம் 7 நீரூற்றுகள் ஆலய வளாகத்தில் இருக்குது. இந்த 7 நீரூற்றுகள் எதை குறிக்குதுன்னா 7 அருட்சாதனங்களையும் தூய ஆவியாரின் 7 கொடைகளையும் நினைவுபடுத்துது. கடவுளின் அருளையும் அன்னையின் உடன் இருப்பையும் உணர்த்துற விதமாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் அற்புத நீரூற்றுகளின் புனித லூர்து அன்னை திருத்தலம் அப்படின்னு இந்த திருத்தலம் அழைக்கப்பட்டது. 11/2/2007 அன்னைக்கு மேதக ஆயர் எல் தாமஸ் அக்வினாஸ் அவர்களால் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. அன்னை மரியாவின் குழந்தை பருவ குழந்தை மாதா சுரூபம் இத்தாலியில் இருக்கிற மிலான் நகர பேராலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு இந்த திருத்தலத்தில் வைக்கப்பட்டது. அருள்பணி ஏ வின்சென்ட் பால்ராஜ் அவர்கள் ஜபமாலை தோட்டமும் கல்வாரி சிலுவை பாதை நிலைகளும் கட்டி திருத்தலத்தை அழகுபடுத்தினார். இந்த ஆலயத்தோட திருவிழா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் முதல் சனிக்கிழமை காலை கொடியேற்றமும் 2ஆம் சனிக்கிழமை மாலை திருப்பலியும் அலங்கார தேர்ப்பவனியும் ஞாயிறு காலை 5:30 மணியிலிருந்து திருப்பலிகளும் 8:30 மணிக்கு ஆயர் தலைமையில் கூட்டு பாடற் திருப்பலியும் அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு மற்றும் மாலை 5:30 மணிக்கு ஜபமாலை மற்றும் திருப்பலிகளும் தேர்ப்பவனியும் நடைபெறும். இந்த விழாவை சிறப்பிக்க டிசம்பர் மாதம் 2வது வாரத்திலிருந்து 9 ஞாயிற்றுக்கிழமைகளும் சிறப்பு நவநாள் திருப்பலி, ஜபமாலை ஆராதனையும் தேர்ப்பவனையும் நடைபெறும். மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளில் காலை 8:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் ஜபமாலை, திருப்பலி, நவநாள் ஜபங்கள், தேவ நற்கருணை ஆசீர் மற்றும் தேர்ப்பவனி நடைபெறும். பக்தர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஆசீரை நன்றி கடிதங்களாகவும் வாய்மொழி சாட்சிகளாகவும் சொல்கிறாங்க. வறண்ட பூமியில் அற்புதமாக ஊற்றெடுத்த அற்புத நீரூற்றுகளின் புனித லூர்து அன்னை திருத்தலத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மாதாமோட புகழ் எல்லாருக்கும் போய் சேரட்டும். மாதாவோட புகழ் ஓங்க வேண்டும். மரியே வாழ்க.